30 வயது வரை கல்யாணம் பண்ணிக்காம தேவைப்பட்டதுன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நித்யானந்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு அப்படின்னு தம்ப்நெயில் போடாதீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் தன்னை பற்றி வைத்திருக்கும் கருத்து முதிரும் பொழுது ஜெகத்தை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் வைத்திருக்கும் கருத்துக்கள் முதிர்கின்றன. உறவுகளை பற்றிய தேடுதலும் கருத்துக்களும் கூட முதிர்கின்றன. இத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா உண்மையில உங்களுடைய உறவுகள், வாழ்க்கை இதுலயும் முதிர்ச்சி அடைவீங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு சில தீர்வுகள் இருக்கு. பல்வேறு நிலை தீர்வுகள். ஒரு நிலையில என்னன்னா பதினெட்டு வயசு ஆன உடனே 21 வயசுக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து, அதுவும் உறவினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து, முறையான உறவினர்கள், இந்த முறையான உறவினர்களுக்குள்ள திருமணம் செஞ்சு வச்சு சமூகம் ஒரு இனிமையான பாகமாக அவர்களுடைய வாழ்க்கையின் பாகமா இருந்து, திருமணம் அப்படிங்கிறது வெறும் காமம் மட்டும் சார்ந்தது அல்ல. நீங்க முதிர்ச்சி அடையும் பொழுது உங்களுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள், வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒன்றாக பகிர்ந்து இந்த சப்தபதினு சொல்லுவோம். நம்முடைய 7 விரதங்கள், அது ரொம்ப அருமையான சப்தபதி விரதங்கள். அதை புரிய வச்சு இந்த தம்பதிகள் அதுல முழுசா பழுத்து மலர்றதுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே பாதுகாப்பா இருக்கும். தாய் மாமா உறவு, மாமனார் மாமியார், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த தம்பதிகளை திருமணம் பண்ணோடனே தனியா விட்டுற மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அருமையான அரணாக இருந்து இந்த கூட்டு குடும்பத்திலே நடக்கின்ற டீனேஜ் திருமணங்கள் தான் ஒரு விதமான தீர்வு. ஆனா துரதிருஷ்டவசமா அது சமூகத்துல சாத்தியம் இல்லாம போனதுனால, இப்போ கூட்டு குடும்பங்கள், அந்த லார்ஜ் ஃபேமிலி நெட்வொர்க்கே அழிஞ்சிட்டதுனால 2வது நிலை தீர்வு என்னன்னா 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அது 2வது நிலை தீர்வு. குறைந்தபட்சம் ஓரளவு முதிர்ச்சி அடைஞ்சிட்டு சைக்கலாஜிக்கலா, மென்டலா, எமோஷனலா மெச்சூர்ட் ஆயிட்டு திருமணம் பண்ணிக்கோங்க. 3வது நிலை தீர்வு 30 வயது வரை கல்யாணம் பண்ணிக்காம தேவைப்பட்டதுன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நித்யானந்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு அப்படின்னு தம்ப்நெயில் போடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உயிர் முதிர்ச்சி அடையும் பொழுது, உங்களுடைய உணர்ச்சிகள் முதிர்ச்சி அடையும் பொழுது இந்த ஓவரான ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அடங்கிங்க. வெறும் இந்த ஹார்மோனல் பிரஷர்னால நீங்க வாழ்க்கையை பாக்குறீங்க இல்லையா, அந்த பார்வை முழுமையானது இல்லை அப்படின்னு புரியும் பொழுது, அந்த ஹார்மோனல் பிரஷர்னால சினிமால காட்டுற அந்த நாடக காதல், ஹார்மோனல் பிரஷர்னால வர்ற காதல் எல்லாமே உங்க ஜாதிக்குள்ளேயே நடந்தா கூட நாடக காதல் தான். ஏன்னா நாடகங்களை பார்த்து அந்த பிம்பங்களை மனதில் உள்வாங்கி அந்த பிம்பங்களை வைத்துக்கொண்டு, கற்பனைகளை வைத்துக்கொண்டு உருவாகின்ற எல்லா காதலும் நாடக காதலே. இந்த நாடக காதல்ல நீங்க எடுக்கிற முடிவை கொஞ்ச நாள் கழிச்சு வருந்துவீங்க, கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம திருமணம்னு நடந்துட்டு உடையும் பொழுதுங்கய்யா 2 பேருமே எமோஷனலா உடைஞ்சு போய் வித்ட்ரா ஆயிடுறீங்க. அது மாதிரியான துக்கங்கள், அதனால வர்ற டிப்ரெஷன், அதனால வர்ற தற்கொலைகள் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்காக நான் சொல்ற தீர்வு, இந்த 3வது நிலை தீர்வு 30 வயசு, ஈவன் ஒரு 35 வரைக்கும் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ இல்ல டேட்டிங்கோ அது மாதிரியே லைஃப பார்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணா கட்டாயமா இதுக்கு மேல நாம 2 பேரும் ஒன்னா இருந்து நம்முடைய முழு வாழ்க்கையும் இனிமையா இருந்து நாம 2 பேரும் ஒருத்தருடைய உடல் நலம், மனநலம், நம்முடைய சாம்ராஜ்யம் இதையெல்லாம் கட்டமைப்போம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த 3 நிலை தீர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எதை நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிந்தவரை திருமணத்திற்கு பிறகு அந்த பந்தத்தை பற்றி வருந்துகின்ற சூழலோ மன முறிவோ இல்லாமல் வாழுகின்ற மனிதர்கள் மிக பெரும் வெற்றியை அடைகின்றார்கள்.
உங்க குழந்தைகளுக்கு அருமையான நல்ல பெற்றோர்களாக இருக்கின்றீர்கள். நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்குள்ள நடக்கிற டீனேஜ் மேரேஜஸ், அது பெஸ்ட் காரணம் என்னன்னா, இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்கய்யா, சகல விதமான உறவுகளை பற்றிய நிஜ அனுபவம் தெரிஞ்சிரும். கல்யாணம் ஆன புதுசுல சித்தப்பா சித்தி எப்படி இருக்காங்க, முன்னாடியே கல்யாணம் ஆயிட்ட மாமாவும் மாமியும் எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆயிட்ட பெரியப்பா பெரியம்மா எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆயிட்ட தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க. இந்த எல்லா நிஜ பர்சனாலிட்டிஸையும் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து பார்க்கிற வாய்ப்பை ஜாயிண்ட் ஃபேமிலி கொடுத்துருங்கயா. ஆனா இந்த உறவுகளை பற்றி எல்லாம், இந்த தன்மையை பற்றி எல்லாம் நாடகத்துல பார்த்து அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அது நாடக காதல். நிஜமான உறவுகளை பார்த்து அது மனசுல பதிஞ்சு அது சார்ந்து முடிவுகளை எடுத்தீங்கன்னா, அது சார்ந்த நபர்களை உங்க வாழ்க்கையோட லட்சியமா வச்சீங்கன்னா அந்த உறவோட முதிர்ச்சியே வேறங்க. சோ இந்த எல்லா நிலைகளையும் விளக்கறேன், புரிஞ்சுக்கோங்க. இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க இஷ்ட தெய்வம், நீங்க சாதனையில ஈடுபடும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வம் மாறுவது, உங்களுடைய பாவனை இஷ்ட தெய்வத்தோடு இருக்கின்ற பாவனை மாறுவது, அதுக்கடுத்து தத்துவம், எந்த தத்துவத்தின் மூலமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை அனுபூதியாக உணர்கிறீர்கள் அப்படிங்கிற தத்துவம் மாறுவது, அடுத்து நீங்க செய்யற தவம் ஆன்மீக சாதனை மாறுவது, இது எல்லா முதிர்ச்சியுமே நடக்கலாம், தவறில்லை. குருவை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்கள், அவர் அழகாக வழிகாட்டி பரமுக்தியில் கொண்டு சென்று சேர்த்து விடுவார், பரமாத்வைதத்தில் கொண்டு சென்று சேர்த்து விடுவார்.